மும்பை சைபர் கிரைம் போலீசில் பேசுவதாக கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து நாடு முழுவதும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சைபர் மோசடி நடந்து வருகிறது. ஆனால் மும்பை பாந்த்ரா காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றும் போலீஸ் ஒருவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கும்பல் ஏமாற்றி 35 லட்சம் ரூபாயை பறித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து மும்பை போலீஸை ஏமாற்றியது எப்படி? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பாந்த்ரா காவல் கட்டுப்பாட்டு அறையில் காவலராக பணிபுரிந்து வருபவர் 35 வயது லக்ஷ்மண் தம்னா குராடே. இவருக்கு மும்பை தாராவி பகுதியில் வசிக்கும் தமிழர் ஒருவர் பழக்கமாகி உள்ளார். தமிழ்நாட்டில் பணம் இரட்டிப்பாக்கி தருபவர்கள் இருப்பதாக கூறி அங்கு வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட சுபாஷ் என்ற பெயருடைய நபர் தங்களிடம் 500 ரூபாய் நோட்டுகளாக பணம் கொடுத்தால் அதற்கு 2 மடங்காக 2000 ரூபாய் நோட்டுகளாக தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பிய லக்ஷ்மண் தனது நண்பருடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு வந்து அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட செந்தில், சேகர் பாபு ஆகியோர் பணத்தை கேட்டபோது அங்குள்ள தனியார் வங்கியில் காசோலை மூலமாக 35 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே எடுக்க முடிந்ததாக தெரிவித்துள்ளார். அதனை கேட்ட அந்த கும்பல் தற்போது இருக்கும் பணத்தை கொடுக்குமாறும் மீதி தொகையை சில நாட்களில் தருமாறும் கூறி பெரியகுளம் தேவதானப்பட்டி சாலையில் தனியார் கல்லூரி அருகே உள்ள ஒரு வீட்டிற்கு வரவழைத்துள்ளனர். அங்கிருந்த செந்தில் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் லக்ஷ்மணிடமிருந்த பணத்தை சரிபார்த்து கொண்டிருந்த போது திடீரென காரில் வந்த ஒரு கும்பல் தங்களை போலீஸ் என கூறி அவர்களை மிரட்டியதோடு பணத்தை கைப்பற்றியுள்ளனர். மேலும் லக்ஷ்மணனை ஒரு காரிலும் சேகர் பாபு, செந்தில் ஆகியோரை மற்றொரு காரிலும் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி சென்றவர்கள் சிறிது நேரத்தில் புறவழிச்சாலையில் லக்ஷ்மணனை மட்டும் இறக்கிவிட்டு பணத்துடன் அவர்கள் அனைவரும் சென்றதாக பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் லக்ஷ்மணனை தொடர்பு கொண்ட நபர்களின் செல்போன் எண்களை கொண்டு விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் முதற்கட்டமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த அஜித் குமார், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகேந்திரன், ராம்குமார் ஆகிய மூவரை கைது செய்தனர். இதில் நாகேந்திரன் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர் என தெரிய வந்தது. இதையடுத்து பிடிபட்ட மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள மற்ற நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் மோசடி பணத்தையும் மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.